பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நாம் எந்த வசனத்தை பார்க்கலான்னு சொன்னால், யோவான் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பார்ப்போம். அதே மாதிரி யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். அதில் என்ன பார்ப்போம்னா, தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அதாவது தேவன் ஒளியாக இருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் அந்த ஒளியிலே நடவுங்கள் சொல்லி யோவான் 12:35 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார். நம்ம இந்த மெசேஜை நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் இல்லைங்களா? நாம் அதில் இன்றைக்கி என்ன புதுசாக தெரிஞ்சுக்கலான்னு சொன்னால், உண்மையிலே தேவன் இந்த ஒரு சில காரியத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி தேவன் பேசுகிற மனசில் தூண்டுனதுனால தான் இதை நான் பேசுகிறேன். பார்த்திங்கன்னா, சர்ஜிக்கல் லைட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த லைட் அடித்தா நம்ம கையை குறுக்கில் வச்சா கூட அதுக்கு கீழே நிழலே தெரியாது, கருப்பாகவே வராது. அப்படிப்பட்ட லைட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் அந்த படத்தை கூட உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அப்போ இந்த மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த லைட்டே பாருங்கள், கீழே நிழல் தரலை. ஒரு இருள் வராதபடிக்கு நம்ம முன்னாடி நின்னாலே என்ன பண்ணுது, அந்த வெளிச்சம் தடை பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு அந்த லைட்டு படுது. நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா? அப்போ மனுஷனால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு லைட்டுக்கே அவ்வளோ பவர் வல்லமை இருக்கும்னா, தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷனால் நமக்கு எவ்வளோ பவர், எவ்வளோ வல்லமை இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் நாம் என்னைக்காச்சும் வெளிச்சத்தின் பிள்ளைகளால், அதாவது பாவம் இல்லாதவர்களாய், பொய் இல்லாதவர்களாய், ஏமாத்து இல்லாதவர்களாய், அயோக்கியத்தனம் இல்லாதவர்களாய், பேராசை, பொருளாசை, மண்ணாசை, போட்டி, பொறாமை, மேட்டுமை, இதெல்லாம் இல்லாதவர்களாக என்றைக்கா நம்ம வாழ்கிறோமா? இதெல்லாமே இருளுக்கு சம்மந்தமானவைகள். அவைகளெல்லாம் கேட்டுக்கு போகிற வழியை சேர்ந்தவைகள். இதெல்லாம் ஒரு தெரியும் இல்லைங்களா? அப்போது வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருளுக்கு சம்மந்தமான காரியங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க. பாருங்கள், ஒரு லைட்டு அதுக்கு கீழே ஒரு இருள் ஒரு தடை வந்தாலும் அந்த தடையை அது என்ன பண்ணல, ஒரு பொருட்படுத்தவே இல்லை. அதை நீக்கிட்டு அது தன் வேலையை சரியாக செய்யுது இல்லைங்களா? அந்த லைட்டு கரெக்டாக அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கிறது. அதுக்கு நடுவில் தடை வந்தாலும் அது என்ன பண்ணலாது, அது சட்டையே பண்ண வைக்கவே இல்லை. அப்போது அந்த லைட்டுக்கே அவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னா, அந்த லைட்டை உருவாக்குன நமக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்கும்? கொஞ்சம் தயவு செய்து யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஒளி நமக்கு இடத்துல இருள் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோன்னு இருக்குது, சங்கீதம் 88:12. அப்போது இருளில் தேவனுடைய அதிசயங்கள் வரவே வராது. அப்போ இன்றைக்கி நாம் பாவங்கிற அந்த இருளில் வாழ்கிறதுனால, பாவத்தோடு நம்ம வாழ்கிறதுனால, தேவனுடைய ஒளி நம்ம மேலே பட்டும் அதை நம்ம பிரகாசிக்காதனால, அதை வெளிப்படுத்தாத, அது திரும்பி பிரதிபலிக்காதனால என்ன ஆகுது, தேவனுடைய அதிசயங்கள் எல்லாமே நமக்கு ஒன்றுமே காணப்பட மாட்டேங்குது இல்லைங்களா? ஒரு அதிசயத்துக்காக ஏங்குகிற மக்கள் எத்தனை பேர், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளை ஏங்கிறதுக்காக தேவன் நம்மளை படைச்சார். ஆனால் ஒரே ஒரு அதிசயத்துக்கு நம்ம எத்தனை மணி நாள் எத்தனை வருஷங்கள் ஏங்குகிறோம் இல்லைங்களா? பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை வேணுங்கிற அதிசயம், அப்புறம் கடனில் இருக்கிறவங்களுக்கு கடன் நீங்கணும்னு அதிசயம், வியாதியில் இருக்கிறவங்களுக்கு வியாதி நீங்கணும்னு அதிசயம், இல்லை தேவைகள், பொருளாதார தேவைகள் இருக்கிறவங்களுக்கு அந்த தேவைகள் சந்திக்கப்படணுங்கிற அதிசயம். இப்படி பல அதிசயங்களுக்காக ஒரு நாளா 2 நாளா பல நாள் ஏங்குறோம். ஏன்? அது வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 88:12 ரொம்ப அற்புதமாக இருக்குது. இருளில் உள்ள உமது அதிசயங்கள் வரவே வராது, அறியப்படுமோன்னு கேட்குறாரு. இருளில் நம்ம தேவனோட அதிசயங்கள் தெரியாதான், கிடைக்காது. தேவனோட அதிசயங்கள் வராது. ஏன்? இருள் இருக்கிறதுனால. அப்போ அந்த இருள் எங்கே இருக்குது? பூமியில் இருக்கா? மனுஷனுக்குள்ளே இருக்குது. பூமிக்குள்ளேயே வந்துடுச்சு. ஏன்? மனுஷனுடைய பாவத்தினால தான். அப்போது அந்த இருளினால தான் நமக்கு தேவனால் கிடைக்க வேண்டிய நியாயமான, நமக்கு அது அவசியமானது, என்ன நமக்கானது. அது நம்முடைய உரிமை. தேவனுடைய அதிசயங்கள்ங்கிறது நம்முடைய உரிமை. நம்மளுடைய உரிமையை நமக்கு கிடைக்கப்படாமல் போகிறதுக்கான காரணம் என்ன? நமக்குள்ளே இருக்கிற இருள், நமக்குள்ளே இருக்கிற பாவம். பரிசுத்தம் இல்லாதது தான். நம்ம பரிசுத்தமாக இருந்தோம்னா நமக்கான அதிசயங்கள், நமக்கான அற்புதங்கள் எந்த தடையும் இல்லாமல் கிடைக்கும். ஒரு லைட்டையே, ஒரு சாதாரண ஒரு லைட்டே நிழலை ஆளுகை செய்துன்னா, தடையை ஆளுகை செய்து அது தன்னுடைய இடத்துல சரியாக படுதுன்னா, அதை விட பலாயிரம் கோடி மடங்கு உயர்ந்த நம்ம இந்த பூமியில், இது இருளுங்கிற இந்த பூமியில், தடைங்கிற இந்த பூமியில் அவைகளை உடைச்சி அதில் தாண்டி நாம் ஏன் தேவனை வெளிப்படுத்துறது இல்லை? நாம் ஏன் தேவ பிள்ளையா தேவனுக்குள்ளே நிலைச்சிருக்கிறது இல்லை? யோசிச்சு பாருங்களேன்.
நான் இப்போ கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நாம் எத்தனை பேர் பரிசுத்தமாக இருக்கிறோம்? நான் கிறிஸ்தவன் சொல்கிறேன் நாம் எத்தனை பேர் பரிசுத்தமாக இருக்கிறோம்? ஊழியக்காரன் சொல்கிற நாம் எத்தனை பேர் பரிசுத்தமாக இருக்கோம்? பரிசுத்தம்னா என்ன? பாவத்தை நம்ம விட்டு விலகிறவனா இருக்கும். அது வந்து சேர்ந்தாலும் அது ஒதுக்கிறதுக்கு முழு இருதயத்தோட முழு பலத்தோடு அதை தயாராக இருக்கணும். அவன் தான் பரிசுத்தம். அவன் தான் பரிசுத்தத்தை நோக்கி போகிறவன். அவன் தான் கிறிஸ்தவன். அவன் தான் ஊழியன். அவன் தான் விசுவாசி. இன்றைக்கி நாம் அப்படி இருக்குமா? கொண்டாட்டங்கள் எப்படி கொண்டாடுறோம்? உலகத்தான விட சிறப்பாக கொண்டாடுறோம் இல்லைங்களா? கொண்டாட்டங்கள் எல்லாம் அதில் தேவன் மகிமைப்பட்டாரா, தேவன் வெளிப்பட்டாரா, தேவனுக்கு அது பிரியமா சிந்திக்கிறதே இல்லை. இருளில் வாழ்ந்துட்டு வெறும் லைட்டை நம்ம சும்மா சுற்றி நம்மளை சுற்றி லைட்டை வச்சுட்டா வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆயிடுவோமா? இல்லை தான தர்மம் பண்ணுறதுனால நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆகிடுவோமா? கண்டிப்பாக கிடையாது. கிறிஸ்து நமக்குள்ளேருந்து வெளிப்பட்டாதான் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம். ஏன்னா உலகத்தாலும் தான தர்மம் பண்ணுறான் நம்மளோட சிறப்பாக இல்லைங்களா? ஒரு ஏழையை பார்த்தோன்னே அவங்க இன்றைக்கி அன்னதானங்கிறது எல்லா இடத்தையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அது நம்ம கொடுக்கறதுனால ஒன்று நம்ம தனிப்பட்டவங்க நம்ம கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிறவங்க கிடையவே கிடையாது. ஒரு புறமதஸ்தவங்க எவ்வளோ அன்னதானம் செய்கிறாங்க இன்றைக்கி கிறிஸ்தவங்களை விட. புறமதஸ்தவங்க எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கி ஏழை எளிகளுக்கு உதவி செய்கிறாங்க, காயப்பட்டவங்களுக்கு போய் மருந்து போடுறாங்க. எல்லா காரியமும் புறமதஸ்தர்கள் செய்கிறாங்க. அதனால் கிறிஸ்தவங்க செய்கிறாங்க, அதனால் தேவனை வெளிப்படுத்துகிறாங்க. தேவனோட ஒளி வந்து அது கிடையவே கிடையாது. அதை உலகத்தானும் செய்கிறான். அப்போ நாம் உலகத்தானால் செய்ய முடியாத ஒன்று என்ன? அந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்கள். கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்தணும்? நன்மை செய்வதனால மட்டுமா? நன்மை தான் இன்றைக்கி எல்லாருமே செய்கிறானே. அப்போ நமக்குன்னு தனித்துவம் ஒன்று இருக்குது. என்னது? பரிசுத்தம். இருதயத்தில் பரிசுத்தம், பார்வையில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், செய்கையில் பரிசுத்தம். அது எங்கே இருக்குது இன்றைக்கி? ஒரு கிறிஸ்தவங்கிட்ட எங்கே இருக்குது? தயவுக்கு உணர்வு இருள். இன்றைக்கி இருள் வந்து சூழ்ந்ததுனால தான் தேவ ஒளி வெளிப்பட மாட்டேங்குது. சரிங்களா? தேவ ஒளி வெளிப்பட்டால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கிறிஸ்துவ உணர்ந்து நம்ம வெளிப்படுத்துவோம். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் பாருங்கள், எவனும் இருளில் இல்லாதபடிக்கு நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன்னு சொல்கிறார். அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி? கிரியையில் வெளிப்படுத்துகிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். சும்மா எனக்கு இயேசுவா பிடிக்கும்னு சொல்லிட்டு பாவம் செய்யறதில்லை. அப்போ நாம் அவருக்குள்ளே விசுவாசமாக இருக்கிறோன்னு சொன்னாலே அந்த ஒளியை வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். இல்லையா? நாம் இன்றைக்கி இது எப்படி இருக்கோம்? ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவின் ஒளியை வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கிறோமா? அப்போ இருள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. இருள் பாவம். இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள், இந்த உலகத்துக்குரிய மாம்சத்தின் கிரியைகள் இல்லைங்களா? அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கிறவங்களாக காணப்படணும். பரிசுத்தத்தை அணிந்து கொள்வர்களாக இருக்கணும். அதுதான் ஒளியின் பிள்ளைகள். இன்றைக்கி கிறிஸ்துவ இன்றைக்கி பண்டிகைகள் கொண்டாடுறோம் இல்லையா? கிறிஸ்துவ நாம் சொல்லி பாருங்கள், சர்ச்சு ஃபுல்லாக லைட்டை போட்டுருவாங்க. சர்ச்சே பிரகாசமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு விசுவாசி இருதயத்தில் இருள் இருக்கும். ஒவ்வொரு ஊழியக்கார இருதயத்தில் இருள் இருக்கும். உண்மையாக இல்லையா? யோசிப்பாங்க. ஏன் அவங்களுக்குள்ள கோபம், பொறாமல்? பக்கத்து சர்ச்சைக்காரன் பார்த்து இந்த சர்ச்சைக்காரன் செய்கிறான் இல்லைங்களா? ஏழைக்கு கொடுக்கறதுனால கர்த்தர் நம்மளை ஒளியின் பிள்ளைகள் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. ஏழைக்கு தரணும், அது எந்த டவுட்டும் இல்லை. ஏழைக்கு தர்றதுனால மட்டுமே நாம் என்ன பண்ணுறது இல்லை, பரலோகம் போகிறதில்ல. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கர்த்தருக்கு நீ கடன் கொடுத்தீங்கன்னா கர்த்தர் திருப்பி கொடுத்துருவார். முடிஞ்சு போச்சு. எங்கே கொடுப்பாரு? நான் பூமியிலே கொடுத்துருவார். நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா கொடுப்பார். நீங்கள் 5 ரூபா கொடுத்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கொடுப்பார். சந்தோஷம். அதை நம்ம பூமிக்குள்ளே வச்சுக்கிட்டு நிறைவாக வாழ்ந்துருக்கோங்க. பரலோகம் போக முடியாது. நான் ஏழைக்கு இறங்கினேன், என் தேவன் எனக்கு கடன் கொடுத்தார், கடன் கொடுத்தே அவனை நான் கொடுத்துட்டேன், அவர் எனக்கு தந்தாவனா கொடுத்துருவார். கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் விசுவாசிங்க. ஆனால் அது உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. ஒளியின் பிள்ளைகளாக இருக்கணும். ஏழைக்கு கொடுக்கறது தேவனை கடன் படுத்துகிறவங்களாக இருக்கிறோம். அதுக்கு அவர் திருப்பி கொடுத்துருவார். முடிஞ்சு போச்சு. செய்யுங்க. உண்மையிலே தேவனை கடனாளி ஆக்கிற பெரிய பாக்கியம் நமக்கு உண்டு. நமக்கு ஒவ்வொரு வாட்டியும் தேவன் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்க தேவன் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்டே இருப்பார். எல்லாம் சரி, அது பூமியோடு முடிஞ்சிச்சு. அது உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகாது. அதனால் நம்ம உதவி செஞ்சோம் நமக்கு பரலோகம் கிடைச்சது கிடையாது. பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் பரலோகம் கிடைக்கும். அப்போ ஒளியின் பிள்ளைகளாக வாழுங்க. ஒளிக்குள்ளே இருளே வராத, ஒரு லைட்டுக்குள்ளே இருளே வராத போது ஒரு கிறிஸ்துவனுக்குள்ளே எப்படி இருக்கணும்? ஒரு கிறிஸ்தவன் ஒளியின் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கணும். அப்போ அவனுக்குள்ளே இருளே வராதபடிக்கு இருக்கணும். அப்போ தான் பரலோகம் போக முடியும். வசனங்கள் மிக தெளிவாக சொல்லுது இல்லையா? அப்போ நாம் ஒளியை வெளிப்படுத்துகிறவங்களா இருக்கணும்னா பரிசுத்தமாக வாழணும். ஒளியை கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும். கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்தணும்? வெறும் வார்த்தையால் மட்டும் இல்லை, இருதயத்திலிருந்து எல்லா விதமான செயலையும் வெளிப்படுத்தணும். உண்மையாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு பொறாமப்படுத்த, அடுத்தவங்களுக்கு இடர்கள் வராதபடி செய்யாத இருக்கணும்.
உண்மையிலே கர்த்தாவே எங்களை மன்னிங்க. சின்னதாக இருந்தாலும் உடனே மன்னிப்பு கேளுங்க. தயக்கும் ஞாபகம் வரும்போது கேளுங்க. இப்போ இந்த வசதி ஒருவேளை இந்த மெசேஜ் கேட்கும்போது உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டார், இல்லை முன்ன பின்ன தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, வேலை செய்கிறவங்க, ஒரு மற்ற சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க யாருக்கு நம்ம தப்பு தீங்கு இழைச்சிருந்தாலும் விரோதமாக செஞ்சிருந்தாலும் ஞாபகம் வந்துச்சு, இப்போ மன்னிப்பு கேளுங்க. நான் மன்னிக்க, நானும் மன்னிப்பு கேட்குறேன் உண்மையிலே. ஏன்னா நான் பெரிய பெரியஸ்துவான் கிடையாது. அப்போ எனக்குள்ள இருக்க இருள் நீங்கணும்னா நான் என்ன பண்ணணும்? கர்த்தாவே என்ன மன்னிங்க. நான் ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க அறிஞ்சோ அறியாமல் நான் கோவப்படுத்திட்டேன், என்ன ஏசப்பா என்ன மன்னிங்க. அப்போ நம்ம மன்னிப்பு கேட்கணும், உண்மையிலே மன்னிப்பு கேட்கணும். அப்போ ஒளியின் பிள்ளைகளை அப்போ தான் நம்ம மாற முடியும். அப்போ நமக்குள்ள இருள் இல்லாதபடிக்கு இருந்தால் தான் ரகசியங்களை எடுத்துக்கொள்ளப்படும். நமக்குள்ள இருள் காணப்படும் போது, ஏன்னா இந்த உலகத்தின் மேலே இருள் வந்தது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் ஒளி உதிக்குமா? அவங்க தான் பரலோகம் கூட்டு போகக்கூடாது இல்லைங்களா? அப்போ நாம் கர்த்தரோட பிள்ளைகள் தான். நமக்குள்ள ஒளி எப்பவுமே இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்பவுமே இருக்கணும். பாவம் இல்லாத பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கிறவங்க தான் இயேசு கிறிஸ்துவ உடையவர்கள். சும்மா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்கிறதுனால இயேசு கிறிஸ்துவ உடையவர்களே கிடையாது. பிரசங்கம் பண்ணுறதுனால ஒரு இயேசு கிறிஸ்துவ உடையவர்களே கிடையாது. பாவம் இல்லாமல் இருக்கணும், இருதயத்தில் வஞ்சகம் இல்லாதவர்களாக இருக்கணும். சரிங்களா? அப்போ கேட்டுக்குன்னு போகிற வழி அகலமாக இருக்குது. இன்றைக்கி கொண்டாட்டங்கள் பார்த்தீங்கன்னா மிக பெருசாக இருக்குது. பரிசுத்தங்கிறது காணப்படாமல் போச்சு. ஒளியின் பிள்ளைகளாக வாழ்வோம். நான் சொல்ல வந்த கருத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நானும் ஜெபிச்சுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.